ராமசாமிகிட்ட பேசிட்டு நான் உங்கள்கிட்ட நிறைவாக வரேன். ராமசாமி, பாஜக என்னதான் பண்ணுது, என்னதான் திட்டம்? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல வந்தே மாதரம் 150 ஆண்டுகளாக இருக்க நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் 1875 அதற்கான எல்லாருமே அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும், எல்லாருமே அதை பற்றி தேடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். என்னன்னா திமுக இன்றைக்கி எந்த அளவுக்கு போராக ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க கவர்னரோட ஒர்க்கே எவ்வளோ தப்பாக ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆளுநர் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணுற அளவில் இன்றைக்கி தமிழக மக்களை காக்க வேண்டும், தமிழகத்தை மீட்க வேண்டும் அப்படின்ற பார்வையில் எல்லாரும் செயல்படுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட வேண்டும். அதுதான் எண்ணமே. மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற பார்வை அப்படின்றது ஒன்று. ஸோ பாஜக அதில் மாற்று கருத்தே கிடையாது. இரண்டாவது, என்றைக்குமே பாஜகவோட நிலைப்பாடு இன்னொரு கட்சியோட உள் விவகாரங்களில் அவர்கள் நுழைய மாட்டாங்க அப்படின்றது தான். ரொம்ப சொல்றாரு திரு ஓபிஎஸ் சொல்றாரு, எல்லாமே சொல்லலாங்க. ரொம்ப உள் விவகாரம் தானே, அவங்க ஒன்னா இணையணும்னு சொல்றது உள் விவகாரம் தானே. அதாங்க அவங்க எல்லாம் சொல்லலாம். நான் செங்கோட்டையன் சந்திப்பு உள் விவகாரமா வெளி விவகாரமா? ரொம்ப சிம்பிளான விஷயம். அமித்ஷா அவர்கள் செங்கோட்டை பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. கட்சி தலைவர்கள் சந்திக்கிற விஷயம், அதாவது இப்போ செங்கோட்டையன் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள்னா கூட்டணிக்கு முன்னாடி சந்திச்சிருக்காங்க, கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் சந்திச்சிருக்காங்க. அப்போ அவர் ஒரு பெரிய தலைவர், இத்தனை முறை 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறார், முன்னாள் மந்திரி. அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார், அப்போ அதற்கான ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பிற்கு பின்னர் என்ன ஃபாலோ அப் இருக்கு அப்படின்றலாம், அவர் மேல மதிப்பு இருக்கா இல்லையா, அதற்கான என்ன செயல் திட்டங்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியது. பாஜக கூட்டணி சேர வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபாலோ அப்ல அதற்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் இருந்து பாஜக அஇஅதிமுக தலைவரோட அதற்கப்புறமா உரையாடினாங்க. அதற்கப்புறம் கூட்டணி உருவாகியது. அதற்கப்புறம் கட்சி சார்ந்த விவரங்கள் பற்றி அவர் உரையாடினாரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஒரு அசம்ஷனுக்கு வச்சுப்போம், செங்கோட்டையன் அவர்கள் மீது இருக்க மதிப்புல அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருந்தது. பாஜக ஃபாலோ அப் அதை இம்போஸ் பண்றாங்களா இல்ல, நான் அதுக்கு போகவே இல்லை. நான் ரெண்டு இதுக்கும் வரேன். சந்தித்து கோரிக்கை வச்சாரு நீங்க. நான் ஒரு என்ன சிக்கல்னா, யார் கோரிக்கை வச்சாங்க? இப்ப செங்கோட்டையன் சொல்றாரு அவங்க எங்ககிட்ட எல்லாரையும் ஒண்ணா இணைக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. நான் ரெண்டு அசம்ஷனுக்குமே வரேன். ஒன்னு நடந்தது இல்ல இன்னொன்னு நடந்ததுன்ற அசம்ஷனுக்குமே வரேன். இப்ப பாஜக செங்கோட்டையன் அவர்களோட ஒரு கோரிக்கை இருந்தது அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு இருந்திருந்தா கூட அவர்கள் உள்கட்சி விவகாரங்கள்ல ஏன் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்கன்றது எவிடென்ட்டா தெரியுதுன்னா, அப்போ அமித்ஷா அவர்கள் அதை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது இம்போஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு பார்வை இருந்திருந்தால் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியும். இன்னைக்கு அது நடக்கல. ஸோ அதனாலேயே அது ரெக்கார்டு இருக்குல்ல சார், ரெண்டு பேரும் இணைச்சு வச்சது பிரதமர் தான். அவர் சொல்லி தான் நான் திரும்ப இணைஞ்சிட்டேன்னு திரு ஓபி பன்னீர்செல்வம் முன்னாடியே சொன்னார். ஒன்றிணைந்தது ஃபர்ஸ்ட் ஒன்றிணைந்தாங்க இல்லையா, தர்மயுத்தம் நடத்தி. அப்போ ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்ல, தொடர்ச்சியா பாஜகவுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. அது நல்லெண்ணமா இல்லை என்ன எண்ணம் அதெல்லாம் வேற. அவர் ஒரு டேர்ம்ல இன்வால்மெண்ட் ஒன்று இருந்துட்டே தானே இருக்குது. ஒரு வெளியில இருந்து ஒரு கட்சியா உங்களுக்கு அக்கறையா கூட இருக்கலாம். இன்னைக்கும் கேட்டகாரிக்கலா என்னோட ஸ்டேட்மெண்ட், பாஜக அவர்கள்ட்ட இந்த செயலை தான் செய்ய வேண்டும் அப்படின்னு அஇஅதிமுகவுக்கும் சொல்றது கிடையாது, அவர்கள் தலைவருக்கும் சொல்றது கிடையாது. ஆனா ஒரு அரசியல் அணுக்கமாக இல்ல ஒரு மூத்த தலைவர் அவர்கள் ஜெனரலா ஒரு டிஸ்கஷன் இருக்கு அப்படின்னா அந்த இன்டர்னல் டிஸ்கஷன் இருக்கலாம். அது ஒரு இன்டர்னல் உரையாடல், ஒரு பர்சனல் டிஸ்கஷன் அப்படின்றதோட அது நின்று போயிடுது. பாஜக இதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னா அது இம்போசிஷன் இல்ல. அந்த தலைவருக்கு ஏன் இதை நீங்க பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது இம்போசிஷன். அந்த ஒரு சூழ்நிலை பாஜக என்னைக்கும் அவர்களை வைத்துக் கொண்டது கிடையாது. பாஜக தலைவர் அவர்கள் அந்த ஒரு பொறுப்புல இருந்தது கிடையாது. பாஜக விருப்பமா இருக்கா? பாஜக எல்லாரும் ஒண்ணா இணையணும், பாஜகக்கு அந்ததுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும்ன்றதுக்கான ஸ்பேஸே கிடையாது. அது ஒரு இன்னொரு கட்சி, அந்த கட்சி என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது அந்த கட்சி நிர்ணயம் செய்யும். அஇஅதிமுக ஒரு கட்சி. செங்கோட்டையன் சொன்னதாக தகவல் அப்படி வரல. செங்கோட்டையன் சொல்கிறார், செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார், பாஜக தான் எங்க இணைக்க சொல்லி என்னிடம் சொல்லியதுங்கிறாரு. அப்ப இதை இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா யாராவது மறுத்திருக்காங்களா? அஃப்கோர்ஸ் நயினா நாகேந்திரன் சொல்றாரு, யார் சொன்னா என்ன சொன்னான்னு சொல்லுங்கன்றாரு. ஆனால் வெளிப்படையாக ஒரு பிரஸ் மீட் வச்சு ஒருத்தர் அறிவிக்கிறார். இல்லைங்க, தேவையே கிடையாது. அவர் சொல்றவர் ப்ரூவ் பண்ண வேண்டியது யார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்களோ, இன்னொருத்தர் நான் நெகட்டிவா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது கோர்ட்ல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி. இன்னைக்கு அதற்கான தேவையே கிடையாது. பாஜகவோட தேவை என்ன? அதிகமான ஓட்டுகள் பெற வேண்டும், அதிகமான கட்சி கூட்டணியில் வர வேண்டும். அதற்காக எடப்பாடியார் தலைமையில் இங்கே ஒரு கூட்டணி இருக்கு. அப்போ அவரோட பேச்சுவார்த்தை எதுவாக இருந்தாலும் எடப்பாடியாரோட இருக்கும். அப்போ எடப்பாடியார் என்ன செய்கிறாரோ அதை ஃபாலோ பண்ண போறாங்க. அதுதான் அவங்களுக்கு நம்ம எத்தனை டினையல் பார்த்திருக்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்குன்னா அதை டினை பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? அதான் இன்னைக்கு தமிழக தலைவர் பாஜகவோட அவர் டினை பண்ணிருக்காரு. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அவர் அதை வைக்கணும் அப்படின்னு. எதற்காக அதை பிளாங்கெட் டினைலா பண்ணலன்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. 9 முறை எம்எல்ஏ அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கிறோம். அதனால தான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றனால அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை அங்கேயே விட்டுறோம். நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆமோதிக்கணும் அப்படின்னா அதற்கான வேற ஒரு பொசிஷன். அவ்வளவுதான் சிம்பிளான பொசிஷன். இன்னைக்கு பாஜகவோட பொறுப்பு என்ன? என்ன சிக்கல்
என்னன்னா அதை ஆமோதிக்கவில்லை, அதே நேரத்தில் எதிர்க்கவில்லை கடுமையா. இல்ல இது தப்பு, ஒரு தவறா சொல்றாரு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமோதிக்கணும் அப்படின்றதுக்கான அவசியமே வரல. ஏன்னா அது ப்ரூவ்டா இருந்தா ஆமோதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்க்கணும் அப்படின்னா அவர் மீது இருக்க மதிப்பின் காரணமாக எதிர்க்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, ரைட், பேசலாம். கோட்டீஸ்வரன், என்னதான் நடந்துட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது சார். மாறி மாறி எல்லாருமே உண்மையை சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு உண்மையில ஒரு பாதி கடந்து போறது என்னன்னா, நிறைய பிரச்சனைக்கு தமிழகத்துல காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து பொதுச் செயலராக இருந்து நீங்க எல்லாரும் மாறி மாறி உள்ளுக்குள்ள குழப்பம் விளைவிச்சிப்பீங்க. அதுக்கு வந்து பாஜக தான் காரணம். நான் சொல்றேன், அந்த சீக்வன்ஸை சொல்றேன். ஏன்னா நண்பர் வந்துட்டு ஒரு சில விஷயம்லாம் சொன்னாரு. அவர் நாசுக்கா வந்து பாரதிய ஜனதா கட்சி இப்போ செங்கோட்டையன் வந்து அங்கே போய் இங்கே போய் கட்சியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிட்டார். இப்போ ஃபர்ஸ்ட் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் இருந்து ஜெயிலுக்கு போனப்போ அப்போ ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ சசிகலா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியால் பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் டிடிவி தினகரன் அவர்களும் பதவி போகுது. அப்புறம் ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம்லாம் போறாரு, குருமூர்த்தி எல்லாம் பார்க்குறாரு, டெல்லிக்கு போறாரு, அவரும் காலி. அடுத்து செங்கோட்டையன் போறாரு, பிஜேபிக்கு போறாரு, காலி. அப்புறம் அண்ணாமலை போறாரு, பிரச்சனையாவது காலி. இவங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியை நம்பி டெல்லி போனவங்க தான். இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி யாருன்னா நம்பி அந்த கட்சியில் இருந்து போய் டெல்லி போனாங்கன்னா அவங்களுக்கு பதவி கிடைக்குது, கவர்னர் ஆகிறாங்க, துணை ஜனாதிபதி ஆகிறாங்க, அமைச்சர் ஆகிறாங்க. ஆனால் மாற்று கட்சியிலேருந்து யாருன்னா டெல்லிக்கு போனாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தேர் இழுத்து தெருவில் விட்டா மாதிரி நட்டாத்துல சொந்த கட்சியிலேருந்து போனார். அதுதான் இப்போ அண்ணாமலைக்கு இன்னைக்கு பதவி இல்லையே. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் ரெண்டா பிளந்திருக்கு. ஒன்று அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக அன்அஃபிஷியலா, இன்னொன்று நயனா நாகேந்திரன் தலைமையில் இருக்கிற. சொல்ல முடியும். அல்ல அதுதான் இப்போ சார் பேசினார் இல்லைங்களா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் என்ன சொல்றாரு சுப்ரத்னம் சார், அதாவது ஓபிஎஸ் டிடிவி தலைமையில் அதிமுக வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை தலைமையில் வந்துச்சுன்னா ரெட்டாலே 200 தொகுதியில் ஜெயிச்சிடும். அதுதான் அவங்களோட எண்ணோட்டம். இதுதானே என்டிஏக்கு இப்போ நீங்கள் கூட்டணி நின்னீங்க 2024. அதாவது அதிமுக வந்து இல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது சிண்டு முடிச்சு தமிழக அரசியல்ல அதிகமான சிண்டு முடிச்சு வேலையை இந்த 8 வருஷமா பண்ணது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அதிமுக இந்த மாதிரி பிளவுபட்டு இதுக்குள்ள சண்டை இருக்குன்னா அது காரணம். இதே நிலைமை இபிஎஸ்க்கும் வந்திருந்தது. அவர் கொஞ்சம் உஷாராகி தப்பிச்சுக்கினார். அதனால அந்த கூட்டணி விட்டுலாம் வெளியில் வந்தார். இன்னொன்று இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்கிறார்ல, 6 பேர் போனோம். யார் 6 பேர் போனீங்க, என்ன பேசினீங்க, என்ன நடந்தது, நாட்டு மக்கள் தெரிவாங்க. யாருக்கு தெரியும்? இப்போ அண்ணன் கேசிபி சார் இருக்காரு, அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அவரை மாதிரி முன்னணி ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதிமுக உள்விவரங்கள். இப்போ எனக்கு பத்திரிகையாளர் எனக்கே தெரியாது. அப்போ என்ன பாதி சொல்லிட்டு பாதி முழுங்கிறது, அது என்ன விதமான ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்களே சார், மறுநாள் காலைல ஓட்டு போலிங் அன்னைக்கு நைட்டு கூட எதனா சொல்லுவீங்க, பேப்பர் ஒன்று இருந்தது அப்படின்ற. நான் சொல்றேன், இந்த அரசியல் வந்துட்டு நீங்க மூத்த அரசியல்வாதி யாரு, அண்ணன் கே செங்கோட்டையன். சிவசேனாக்கு என்ன நடந்ததுன்றது அவருக்கு தெரியும். என்சிபி சரத்பவார் கட்சிக்கு என்ன ஆச்சுன்றது தெரியும். திரிணாமுல் காங்கிரஸ்ல எப்படி சுவேந்து அதிகாரி பிரிச்சாங்கன்னு தெரியும். காங்கிரஸ்ல என்னென்ன பிரச்சனை பிஜேபியால மற்ற மாநிலம் வந்து தெரியும். உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு பிளவுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியோட அந்த லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். ஒரு சில நபர்களை வந்து தேர்தல் வேலை வியூகங்கள்லாம் நீங்க பாருங்கன்னு சொன்னப்ப அவங்க கடைசி நேரத்தில் கை தூக்குனது தான் பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சியில் பேசப்படுகிறது. அப்போ பிஜேபி நிறைய நேரத்தில் அவங்க ஓட்டு சேகரித்துக்கோசரம் அவங்க ஏதோ டேமேஜ் பண்ணிடுறாங்க. டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஃபெவிகால் எடுத்து இன்னொன்னு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அதிமுக அது நடக்கல. நீங்க வேற மாநிலங்கள்லாம் சொன்னீங்க இங்கெல்லாம் அப்படி ஆச்சுன்னு. அதிமுக அப்படி என்ன ஆயிடுச்சு? எதுவுமே நடக்கலையே. நீங்க சொன்ன மாதிரி உஷார் ஆயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் ரொம்ப அதை வந்து கான்சியஸா இப்ப அந்த அது இதோட தான் வச்சிருக்கேன். இப்ப செங்கோட்டையன் அங்கேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அது தவிர வேற என்ன? இப்ப யார் காப்பாத்தி விடணும்? இவர் தான் சொல்றாரு செங்கோட்டையன் பிஜேபி சொன்னாங்க செஞ்சாங்கன்னா இப்ப பதவி போச்சு, அடிப்படை உறுப்பினர் போச்சு. இப்ப பிஜேபி தானே காப்பாத்தி விடணும். ஆனா காப்பாத்தி விட மாட்டாங்க. அண்ணாமலைக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் நடக்கும். அதற்கு முன்னாடி டிடிவிக்கு என்னாச்சு? டிடிவி ஒரு காலத்துல நட்பு பாராட்டினார்ல, அவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இரட்டை இலை சின்னத்துல காசு கொடுத்ததா ஒரு குற்றச்சாட்டு.